காணும் பொங்கலை முன்னிட்டு கோவை குற்றாலத்தில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். இது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். காணும் பொங்கலை முன்னிட்டு சுற்றுலா பயணிகள் வழக்கமான செல்லும் இடங்களில் எல்லாம் இன்றைய தினமும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிக அளவில் உள்ளது. அந்த வகையில் கோவை குற்றாலத்திலும் ஆயிரக்கணக்கான மக்கள் இன்றைய தினத்தில் குவிந்திருக்கின்றனர். தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், முழுமையான விவரங்கள். கண்டிப்பா காணும் பொங்கலை முன்னிட்டு கோவை குற்றாலத்தில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்து உற்சாக குளியல் அடித்து வருகின்றனர். கோவை மேற்கு தொடர்ச்சி மலை அடர்ந்த வனப்பகுதியில் உள்ள குற்றால நீர்வீழ்ச்சியில் புத்தாண்டு, தீபாவளி, பொங்கல், கோடை விடுமுறை உள்ளிட்ட நாட்களில் வழக்கத்தை விட சுற்றுலா பயணிகள் அதிகமாக வருவது வழக்கம். இந்நிலையில் காணும் பொங்கலை முன்னிட்டு காலை 9 மணி முதலே சுற்றுலா பயணிகள் வருவது அதிகமாக இருந்தது. பெரும்பாலானோர் குடும்பத்துடன் வந்திருந்தனர். பொங்கிய நீர்வீழ்ச்சியில் குளித்து மகிழ்ந்தனர். பின்னர் தாங்கள் கொண்டு வந்த உணவுகளை கொண்டு வந்து ஒருவர் மாற்றி ஒருவர் சாப்பிட்டு விட்டு அதே பகுதி நீர்வீழ்ச்சியில் குளித்து மகிழ்ச்சி சென்றனர். வெள்ளமாக காட்சியளித்தது சில நீர்வீழ்ச்சிகளிலிருந்து பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுத்துக்கொண்டு மகிழ்ந்தனர். 1000க்கும் மேற்பட்டோர் கோவை குற்றாலத்தில் தற்போது முகாமிட்டு குளித்து வருகின்றனர். சுரேஷ், இன்றைய தினம் கூட்டம் அதிக அளவில் இருக்கும் என்பதால் ஏதேனும் கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறதா? கண்டிப்பாக இப்போ பாத்தீங்கன்னா 50க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் அதாவது ஆழமான பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் குளிக்காம அந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கண்காணிப்பு ஈடுபட்டு இருக்காங்க. அதே பகுதியில பாத்தீங்கன்னா மைக் மூலயமா சுற்றுலா பயணிகளை கண்காணிச்சுட்டு வராங்க. அடர்ந்த உயரப்பகுதிக்குள்ள செல்லாமல் இருக்கிறதுக்கு 25 மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பெண்கள் மற்றும் சாதாரண உடை அணிந்து கண்காணிப்பு வந்துட்டு இருக்காங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ். தொடர்ந்து உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியின் நேரடி